நவம்பர் 28 வெள்ளிக்கிழமை. எழுந்திருக்கும் வேளை. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். ரோமர் 13:11. உலக பிரகாரமான நித்திரை நமக்கு மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது. நாம் நித்திரை செய்து ஓய்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இரவு வேளையை வைத்திருக்கிறார். கர்த்தர் தாம் நேசிக்கிறவனுக்கு நித்திரையை அளிக்கிறார். ஆனால் ஆவிக்குரிய தூக்கம் ஆபத்தானது. காலத்தின் அருமையை அறியாமல் நிர்விசார தூக்கத்தில் இருப்பது மகா ஆபத்தானது. ஆவிக்குரிய விழிப்புணர்வும் ஆவிக்குரிய முன்னேற்றமும் இந்த நேரத்தில் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகளுக்கு எதிராக நாம் நின்று யுத்தம் செய்ய வேண்டியது அவசியம். ரோமர் 13:12. நோவாவின் காலத்திற்கு முன்பாக மனிதர்களுடைய பொல்லாத வாழ்க்கையையும் அக்கிரமங்களையும் கண்ட கர்த்தர் ஆதி உலகத்தை ஜலப்பிரளயத்தினால் முழுவதும் அழித்துவிட்டு புதிய உலகத்திற்குள் நோவாவை கொண்டு வந்தார். நோவாவுடைய குடும்பத்தின் மூலமாகத்தான் இனி ஒரு ஆசீர்வாதமான உலகம் அமைய வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் நோவா திராட்சரசத்தை குடித்து வரிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ஆதியாகமம் 9:21. தூங்குகிற நோவாவே, திராட்சரசத்தினால் வெறிகொண்ட நோவாவே, எழுந்திருக்க மாட்டீரா? நிர்வாணம் காணாத படிக்கு ஆவிக்குரிய வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படி எழும்ப மாட்டீரா? உன் பிள்ளைகள் மேலும் சந்ததியின் மேலும் வரப்போகிற சாபத்தை முறிப்பதற்கு எழுந்திருக்க மாட்டீரா? நோவாவின் திராட்சரச வெறிய நிமித்தம் கானானும் அவனுடைய சந்ததியும் வீணாக சபிக்கப்பட்டார்களே. சிம்சோனே, தேவனுடைய பராக்கிரமசாலியே, கர்த்தருடைய ஜனத்திற்காய் யுத்தம் செய்ய வேண்டிய நீர் தெளிலாளின் மடியில் நித்திரையாயிருப்பது என்ன? உமது கண்கள் பிடுங்கப்படுவதற்கு முன்பு, கைகள் வெண்கல விலங்குகள் இடப்படுவதற்கு முன்பு, பகைவர்கள் பார்வையில் நீர் வேடிக்கை பொருளாக மாறுவதற்கு முன்பு தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பீரா? நீங்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய அளவுக்கு இன்னும் எழும்பவில்லையே. ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டிய அளவுக்கு பிரகாசிக்கவில்லையே. அக்னி ஜுவாலையான எலியாவே, அக்னியால் உத்தரவு அருளுகிற தேவனே தேவன் என்று கர்மேல் பர்வதத்திலே எழுப்புதலை ஏற்படுத்திய எலியாவே, நீர் சூறைச்செடியின் கீழ் சோர்வோடு தூங்குவது என்ன? எசபேலின் ஆவியை எதிர்த்து நிற்காமல் மனமடிந்து போனது என்ன? உமது கடமை முடிந்து போகவில்லை. நீர் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உம் கையால் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு ஏராளமானவர்கள் காத்திருக்கிறார்கள். எலிசாக்களை எழுப்ப வேண்டிய நீர் தூங்கி கிடக்கலாமா? யோனாவே, ஆமணக்கு செடியின் கீழ் நீர் தூங்கிக் கொண்டிருக்கிறது என்ன? பூச்சி அரித்தது உமக்கு தெரியவில்லையே? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து அக்கறை இல்லையா? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க மாட்டீரா? உம் செய்தியை கேட்டு மனம் திரும்ப கோடி கோடியான மக்கள் காத்திருக்கிறார்களே. தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய தூக்கத்தை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏசாயா 60:2.